இன்னைக்கு வந்து ரொம்ப யூனிக்கா இருக்க யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் 4 யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்பார்ட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. பிரின்கட்ஸ் அதில் எதுதான் உங்களுக்கு டிராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். பிஐடி we already signed the MOU. Savita University we already signed the MOU. In the state itself, sir give a proposal. Sir, we are ready to sign with MOU with SRM University. நீங்க என்னதான் பண்றீங்க, என்னதான் செய்றீங்க. இன்னொன்று இன்னைக்கு சாயங்காலம் கலசலிங்க யூனிவர்சிட்டி டிபி அவர் வரதா இருந்தது. அவரும் வந்திருந்தாருன்னா that is the 4th university able to sign. இதுக்கெல்லாம் மொத்த காரணம் என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ட்ரஸ்டி மெம்பர்ஸ், அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். நீங்க இல்லாம இந்த ஸ்கூல் இந்த இடத்துக்கு வரல. எங்க எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சக்சஸ் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நான் பிஎன்டி யூனிவர்சிட்டியில் ஒரு டாபிக்கு நம்ம கூப்பிட்டுருந்தாங்க, பேனல் மெம்பராக கூப்பிட்டுருந்தாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஆஸ் அ பேனல் மெம்பர். பேனல் மெம்பர்னா உங்களுக்கு என்னென்ன புரியுமான்னு தெரியல. ஒரு 5 இம்பார்ட்டண்டான ஃபேமஸான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒன் ஆஃப் த ரோல் ஆஃப் பிஐடில ஐ அம் ஆல்சோ பிளேஸ் டு ஷேர். கிளாஸ் ரூம் டு குளோபல் லீடர்ஸ்க்கு ஒரு டாக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் கொடுத்துருந்தேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன ஈவெண்ட்டுக்கு பிஐடி ஈவெண்ட்டுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து 2 பசங்க வந்திருக்காங்க. நான் வந்து காலையில இன்னைக்கு ஆனுவல் டே, நேற்று பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட முழு பொறுப்பும் ஒப்படைச்சிட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போனால் எனக்கு முன்னாடி அங்கே 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருந்து ஈவெண்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் பேரண்ட் கிட்ட கேட்டாங்க, இல்லை சார் நாளைக்கு வந்து ஆனுவல் டே, நீங்கள் வந்து பிஐடியில் இருக்கீங்க அப்படின்னா. இல்லை சார் நாளைக்கு காலையில் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில் பிஐடி ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு சாயங்காலம் ஆனுவல் டேக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, வருவாங்களா என்னன்னு சொல்லி பார்த்தா பையன் டான்ஸுக்கு ஸ்டேஜில் ஏறிக்கிறான். 42 வயசு ஆகுது. நான் நேற்று விஐடி போயிட்டு இன்னைக்கு இங்கே வந்து இந்த ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வயசுல எனக்கு தப்பு கொடுக்குறாங்க எங்க பசங்க. எனக்கு முன்னாடியே ஸ்டேஜில் இருந்து எல்லாம் பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க. ப்ரைஸ் எதுவும் வாங்கினாங்கன்னு தெரியல, அது வேற நம்ம கேட்கணும். இன்னைக்கு எங்க ஸ்டாஃப் இந்த ஆனுவல் டே நடக்கிறது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சான அட்மாஸ்பியர்ல தான் நடக்குது. so many of them having personal issues. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிரின்சிபல் மேமோடைய பையனுக்கு 17ஆம் தேதி கல்யாணம். 17ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஆனுவல் டே 3 ஆனுவல் டே நடத்திக்கிட்டு எங்களை எல்லாரையும் பேசிக்கிட்டு என்கிட்டயும் திட்டு வாங்கிக்கிட்டு உங்க முன்னாடி போறீங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாமா? இன்னும் ஒரு சிலர் இந்த ஸ்டேஜ் ஏற்கனவே மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முளைச்ச ஒரு உழைப்புக்கு நான் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்துருந்தோம். மிஸ்டர் மகேஷ் குமார் அப்படியே எதிர்த்து நிறுவனம் அதோடைய. ஸோ அவர் நேற்று 9:40 வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு பல்லாவரம் குரோம்பேட்டை போனோம். குரோம்பேட்டை போயிட்டு காலையில் 8 மணிக்கு வந்துட்டார் மிஸ்டர் மகேஷ் குமார். அடுத்து சிவகுமார் ஆளை காணும் நினைக்கிறேன். நேற்று நைட்டு 104 டிகிரி ஜுரம். சார் 104 டிகிரி ஜுரம். நான் தான் கரெக்ட் அமைச்சிருக்கேன். காலையில் 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன், சார் சத்தத்துக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு. என்னடா 104 டிகிரி எனக்கு பக்கம் இருக்கேன். இல்லை சார் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு எனர்ஜி தான் அப்படியே வந்து பண்ணிருக்கான். தேங்க்யூ சிவகுமார். ஷைனி உங்களுக்கு அடையாளம் கொடுக்க அவசியம் இல்லை. ஷைனி நேற்று தூங்கும்போது மணி 2. காலையில் 5:30 மணிக்கு நான் ஒரு சில வேலையெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வேலையெல்லாம் போடணும். எல்லாருக்கும் போட்காஸ்ட் போஸ்ட் ஆகிருக்கா பாருங்க, போட்காஸ்ட் போஸ்ட் ஆகிடும். ஆனுவல் டேல இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸ்கூல் வேலையும் பார்த்துட்டு நான் ஒரு டோக்கன் ஆக்ட் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறேன், அதுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணணுமான்னு கேட்டாங்க. நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஷைனி மேம், யூ டன் அ கிரேட் எஃபர்ட்.
நெக்ஸ்ட் தனுஷ் IEEE ஜூனியர் இன்ஸ்டிடியூட் ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட். இந்த வருஷம் இந்தோனேஷியாவில் உள்ள பாலியில் ஈவெண்ட் நடக்குது. 31 லாஸ்ட் டேட். நமக்கு ஒரு சோதனை. 31 ஆனுவல் டே வச்சு 31 போய் அப்ளை பண்ண முடியாது. நேற்று எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சு அவர் ஸ்கூலை வச்சு வெளியே போகிற டைமிங் 9:40. ஸோ அவருக்கு ஒரு அப்ளாஸ். ராஜ்குமார் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், அவருக்கும் உடம்பு சரியில்லை, ஜுரம். அவரும் நேற்று ஸ்கூல்லேருந்து வெளியே போனது 9:40. அதுக்கடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜெய்சங் அண்ட் அருணி. டோட்டலாக உங்களுக்கு டிக்கெட்டே கொடுக்காம உங்களுக்கு 4 படம் காமிச்சிருக்கோம். என்னென்ன படம் சொல்லுங்க? சத்தமா பொன்னியின் செல்வன் காமிச்சிருக்கோம், காந்தாரா, சந்திரமுகி, வேற கேட்கல. பிக் பாஸ் காமிச்சிருக்கோம். கொஞ்சம் இல்லை டேன் ஓவரில் கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படியும் ஒரு 1000 கோடி வரும். எனக்கு 1000 கோடிலாம் வேணாம். நீங்களாம் ஒரு 10 கோடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ப்ரெசன்ட் பஸ் ஈஸியாக கட்டிடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். செய்வீங்களா? கொடுப்பீங்களா? ரைட். ஸோ அப்போ இவங்க தான் வேலை செஞ்சாங்க, வேற யாரும் வேலை செய்யல அப்படி இல்லை நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லா ஏசிஓஸ்லேருந்து எல்லா டீச்சரையும் நான் நன்றி கடன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஏற்கனவே அடிக்கடி நிறைய பேர் வாட்ச் பார்த்துருப்பீங்க, கொட்டாய் ஓட்டிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். ஏன்வைன்னு ஒரு ப்ரோக்ராம் பசங்க வந்து படிக்கும் போதே சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் காலையில் ஸ்டால் மட்டும் கொடுத்தேன். 2 மணி நேரம் தான் டைமு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக வீட்டுக்கு போயிடுங்க. கேட்கவே இல்லை. இப்போ உடனே கடையை திறந்து போட்டு ஒரு 4 பேர் உட்காந்துருங்க. ஏமா நீங்கள் மொதல் என்கிட்ட பிஸ்னஸ் பேசுங்க சார், உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்காங்க சார், அதுக்கு நீங்கள் கையில் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு என்கிட்ட பிஸ்னஸ் அப்ளை பண்ணி வெளியே இன்னும் பிஸ்னஸ் பண்ணிட்டு. ஸோ எவ்ரி சில்ட்ரன் ஹேஸ் அ கியூரியாசிட்டி. அந்த கியூரியாசிட்டிக்கு we have to give a respect. சரிங்களா? அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, அப்ளாஸ் பண்ணுங்க. சீஃப் கெஸ்ட் ரிலேட்டடாக நல்லா பேசினாங்கன்னு 2 சீஃப் கெஸ்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை ஒருத்தர் டேரக்டாக சொன்னாங்கன்னா அவருக்கு கைத்தட்டல் காரணம். கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி பட்டு போலவே மாறுதுன்னொடனே ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரே கைத்தட்டு பிச்சு எத்தனை வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் உட்காந்து உங்கள் பிள்ளைங்களோட பிரச்சனையை சொல்கிறாரு. எப்பா ஃபியூச்சரில் இப்படிலாம் அஃபெக்ட் ஆக போகிற கவனின்னு எல்லாம் அப்போ தான் உட்காந்து நாட்டு நடந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்நேரம் பாண்டியன் ஸ்டோர் என்ன இருக்கும், இந்நேரம் வந்து பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்த எப்போ வரப்போகுது. தயவு செய்து இதெல்லாம் விட்டு வாங்க. சோசியல் மீடியா வந்துருச்சு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களுக்கு இப்போ ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப கம்மியாயிருக்கு. ஒரு சர்வே எடுக்கிறாங்க இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களுக்கு மட்டும். என்ன எதனால் அந்த ட்ரக் அடிக்ஷன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கான். கேமிங், சோசியல் மீடியா, ஒரு ரூம் சூஸ் பண்ணிக்கிறான், ஏசி போட்டுறான், உட்காடுறான், பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஹாப்பியாக விளாட்றான். ஸோ போதையோட பெரிய ட்ரக்கை பையன் கண்டுபிடிச்சிட்டான், செல்ஃபோன் கேம். அந்த செல்ஃபோன் கேமை தயவு செய்து அவங்களுக்கு கொடுக்காம பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். இன்னொன்று, ஹோப்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணோம். அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எனி ஐடியா? ஒரு ஸ்கூல் கரியர் கைடன்ஸ், உங்கள் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்களே உங்கள் மொபைல் மூலமாக தேடிக்கலான்றதுக்கு ஒரு ஆப்பு பிஐடி யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் ஓப்பன் ஆப். அது இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஆனஸ்ட் ஷாப் என்னன்னு தெரியுமா? ஆனஸ்ட் ஷாப். ஸோ ஒரு கடை இருக்கும், யாரும் பொருள் அந்த ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, காசு வாங்கி போடலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பையனே வருவான், அந்த பொருளை பார்ப்பான், காசை போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ வித்தவுட் நோ ஒன் handling the shop will run. That is called honest shop. அது எங்கள் குழந்தைகளுக்காக இந்த தடவை இன்புட் பண்ணுறோம். ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட்.
ரொம்ப முக்கியமான ஒரு அசட். அந்த டீம் தான் எங்களை ஃபர்ஸ்ட் ஈஜிப்டுக்கு கூட்டு போச்சு. ஈஜிப்டை கூட்டு போய் எங்கள் 3 பசங்களும் வெளியில போனாங்க. ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு இன்னைக்கு வந்து டாப்பரா வந்து அவங்க அம்மா மூலமாவே இது வாங்கியிருக்கா. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பீப்புள். அப்போ லாஸ்ட் செட் முக்கியம் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. ஐ ரியலி தேங்க்ஃபுல் தட் 10th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் கிவ் அ குட் மார்க்ஸ். ஏன்னா இந்த தடவை நான் சொல்லியிருக்கேன், போன தடவை 100% ரிசல்ட் எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு சார் 10th ரிசல்ட் மார்க் என்னாச்சு நீங்கள் மார்க் இந்த தடவை நல்லாவே வரும். அதுக்கான எஃபர்ட்டு 6 மணி வரைக்கும் பையனை உட்கார வச்சு டீ பிஸ்கட்லாம் போட்டு உட்கார வச்சு ஒரு அழுத்திருந்தோம். கண்டிப்பாக எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் சார் நான் ப்ரொபோசல் சொல்லிட்டேன். இந்த தடவை நைட் ஸ்டே ப்ரோக்ராம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப் டு ஸ்டாண்டர்ட் யூ வில் இன்ஃபார்ம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சது. இதிலேருந்து நிறைகள் நிறைய இருக்குது. காலையிலேருந்து இந்த ஆனுவல் டே மார்னிங் 9 o'clock வந்து 9:15 ஆயிடுச்சு. மோர் தென் 12 hours ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதுக்காக ஒத்துழைச்ச டிரைவர்ஸ், கேர்டேக்கர்ஸ், டீச்சர்ஸ், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.